திமுக அரசு அதாவது அண்ணா பீரியட்லயா இருக்கட்டும், கலைஞர் பீரியட்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அறநிலைத்துறை விவகாரம் வந்து பேசப்படாம இருந்தது. ஆனா இங்க 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு, அதுவும் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறைக்கு வந்த பிறகுல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளாவே இருக்குது அறநிலைத்துறை. ஏன்னா அறநிலையத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல மிகப்பெரிய புரட்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. என்னென்ன அதை புரட்சி? பார்த்து அவர்களால வந்து எரிச்சல் அடைகிறாங்க. சரி, என்னென்ன புரட்சிகள் என்னென்ன நடந்தது? புரட்சிகள் அதிகம் நான் பட்டியல் போட்டிருக்கேன். ம். திமுக காரன்றவன் எப்போ ஆதாரம் இல்லாம பேச மாட்டான். ம். புரியுதுங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு சவால் விடுறேன். பாஜகவினுடைய எவ்வளவு பேர் ஒரு ஐயா தாரட்டி கூட வந்து உட்காரட்டும். அறநிலைத்துறை டாபிக் எடுத்துக்கிட்டு ம். இந்துக்களுக்காக திமுக செய்ததை போல் பாஜக செய்திருக்கிறது என்பது யாருன்னா ஒருத்தரை டிக்ளேர் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். இந்து கட்சி இந்து கட்சி இந்து கட்சின்னு சொல்றாங்கல்ல, இந்துக்களுக்காக பாஜக இந்த நன்மையை செய்திருக்கிறது என்பது ஒரே ஒரு விஷயத்த அவங்கள டிக்ளேர் பண்ண சொல்லுங்க.